அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பரிசுத்த ஆராதனை வேளையிலே பரிசுத்தமான தேவனை ஆராதிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் பெரியவர். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை தாராளமாய் ஆசீர்வதிப்பார். கர்த்தரை ஆராதிக்கிறது ஒரு நாளும் விருதாவாய் போகாது. தேவ சமூகத்தை நாடி வருகிறது சும்மா இல்லை. ஹல்லேலூயா. எல்லாம் கர்த்தருடைய ஞாபக புஸ்தகத்திலே இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க செய்கிற தான தர்மங்களை விட, நீங்க கர்த்தருக்கு கொடுக்கிறதை விட தேவ சமூகத்தை நாடி வாஞ்சித்து வருகிறது தான் கர்த்தருக்கு பிரியம். ஆமென். ஹல்லேலூயா. ஆராதிக்கணும். ஆராதிக்கும் போது பலன் உண்டாகும். ஆராதிக்கும் போது விடுதலை உண்டாகும். ஆவியிலே, ஆத்மாவிலே, சரீரத்திலே ஆராதிக்கும் போது விடுதலை உண்டாகும். சில கட்டுகள் அறுக்கப்படணும்னா என்ன செய்யணும்? நல்ல கையை தட்டி என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் மீண்டும் ஒரு விஷயம் கூட வாழ்த்துகிறேன். சோசியல் மீடியா வாயிலாக கர்த்தருடைய செய்தியை கேட்கிற பிள்ளைகளுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். எந்த இடத்தில் இருந்தாலும், எந்த தேசத்தில் இருந்தாலும் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் அங்கீகரித்து ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்ல ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் அதனுடைய 8, 9 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம். சத்தத்தை உயர்த்தி. லூக்கா எழுதின சுவிசேஷம். இதை இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எழு போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 9வது வசனத்தை கூட வாசிங்க. இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும் என்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபை என்பது ஏதோ என்றைக்கும் ஆசீர்வாதமான செய்திகளை கேட்டுவிட்டு வாக்குத்தத்தங்களை பெற்றுவிட்டு போகிறதல்ல. ஹல்லேலூயா. அதெல்லாம் கேட்டு கர்த்தர் தரும்போது அதெல்லாம் கேட்கலாம். ஆனா கர்த்தர் வரும்போது நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா, தகுதியா இருக்கிறோமா? ஹல்லேலூயா. இல்லை அந்த நேரத்தில் ஆண்டவரே எனக்கு இதெல்லாம் தெரியாது, இப்படி ஒரு வசனம் இருக்கிறது எனக்கு தெரியாது என்று நம்ம என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. இங்கே இந்த வருஷம் இருக்கட்டும், இந்த ஒரு வார்த்தையை நான் எடுக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. அந்த பின்னணியை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்ம வீட்டில் ஒரு மரம் செடி வச்சோம்னா இத்தனை வருஷத்துல அது பலன் என்ன செய்யணும்? கொடுக்கணும். இல்லைன்னா அது வேஸ்டா இடத்தையும் கெடுக்கிறது. இது தேவையில்லைன்னு சொல்லி என்ன செய்வோம்? வெட்டி போடுவோம். உலக பிரகாரமாக கர்த்தரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. எதிர்பார்க்கிற பட்சத்தில் எதிர்பார்க்கிறது கிடைக்காவிட்டால், இது ஒரு மரத்தை பற்றி சொல்லி இருந்தாலும் ஒரு மனிதனை குறிக்கிறதான வார்த்தைகள். ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்ட மரங்கள், செடிகள். ஆமென். எத்தனை பேர் கிறிஸ்துவோடு ஒட்டி இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. நானே மெய்யான திராட்சை செடி என்பதா? திராட்சை தோட்டக்காரர் ஒருத்தர் இருக்கிறார். திராட்சை செடி ஒண்ணு இருக்கிறது. அதுல நம்ம எல்லாம் என்ன செய்கிறோம்? பற்றி ஒட்டி வளர்கிறவர்களா இருக்கணும். அதை சார்ந்து வளர்கிறவர்களா இருக்கணும். தன்னிச்சையா இருந்தா ஒன்னும் எதுவுமே செய்ய முடியாது. நமக்கு கிறிஸ்து தான் எல்லாவற்றுக்கும் எல்லாம். ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவன் பார்ப்பார் கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொண்ட விதம் எப்படி, அவரை ஆராதிக்கிற விதம் எப்படி, அவரை நேசிக்கிற நேசம் எப்படி. ஒருவன் இயேசுவை நேசிக்கிறான் அல்லது இயேசுவிடத்துல அன்பு கூறுகிறான் என்பதற்கு அடையாளமே அவருடைய வார்த்தைகளை கை கொள்வது மாத்திரமே. ஹல்லேலூயா. இந்த சத்திய வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிற பட்சத்துல நம் இயேசுவை நேசிக்கிறோம் என்று அர்த்தம். இதை நீங்க ஒண்ணு கூட விட்டீங்கன்னா எந்த நேசமும் இல்லை. ஹல்லேலூயா. இயேசுவை நம்ம நேசிக்கிற நேசத்தின் அளவு, அது அளவே இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது அளவில்லாதது. ஏன்னா அவர் நம்மேல் வைத்த அன்பு அளவில்லாத ஒரு அன்பு. ஆமென். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க நினைக்கலாம் கர்த்தரை அறியவில்லை. நம்ம ஜெபிக்கிற ஜெபங்கள் தேவ சமூகத்திலே நம்ம என்ன விண்ணப்பங்கள் பண்ணுகிறோமோ, வேண்டுதல்கள் பண்ணுகிறோமோ, இந்த வசனத்தின் அடிப்படையிலே வசனத்துக்கு கீழ்ப்படிந்து பண்ணுகிற பட்சத்துல கர்த்தர் கேட்பார். இல்லாத பட்சத்துல யாரா இருந்தாலும், நானா இருந்தாலும் கர்த்தர் கேட்க மாட்டார். பரலோகம் அதை ரிஜெக்ட் பண்ணும். ஹல்லேலூயா. இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஏதோ நான் ஜெபிக்கிறேன், நான் விண்ணப்பம் பண்ணுகிறேன், நான் அழுகிறேன் ராப்பகலா. ஹல்லேலூயா. பல ப்ரொசீஜர்ஸ் இருக்கு இந்த உலகத்திலே. சில காரியங்களுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குன்னா, ஹல்லேலூயா, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற கண்டிஷன் சாதாரண கண்டிஷன் அல்ல. ஒருவேளை நமக்கு லேசா தெரியும், எல்லாரும் ஜெபிக்கிறோம், நாமும் ஜெபிக்கிறோமே, ஏன் என்ன இதுவரைக்கும் பெற்றுக்கொள்ள முடியல? ஹல்லேலூயா. கேட்க வேண்டிய பிரகாரம்
விண்ணப்பம் பண்ண வேண்டிய பிரகாரம் ஒண்ணு இருக்கு. அல்ல சில காரியங்களுக்கு உபவாசித்து ஜெபிக்கணும். ஏன் சொல்றேன்னு தெரியல, சப்ஜெக்ட் இல்லை. சில காரியங்களுக்கு பொருத்தனை பண்ணி ஜெபிக்கணும். சில காரியங்களுக்கு கண்ணீர் விட்டு ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. சில காரியங்களுக்கு விடாமல் போராடி ஜெபிக்கணும். எது கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறாரோ அது அங்க போய் சேரணும். ஹல்லேலூயா. ஒரு விண்ணப்பம் நம்ம ஒரு ஆபீஸ்ல கொடுக்குறோம்னா, ஹல்லேலூயா, எந்த ஆபீஸுக்கு எது கொடுக்கிறோமோ அதன்படி கொடுக்கணும். கலெக்டர் ஆபீஸ்ல கொடுக்க வேண்டியது ஸ்கூல்ல கொடுக்க கூடாது. ஸ்கூல்ல கொடுக்கிறத கொண்டு கலெக்டர் ஆபீஸ்லயும் கொடுக்க முடியாது. எல்லா அதிகாரிகளுக்கும் அதற்கேற்றபடி நம்ம என்ன செய்யணும், எழுதி கொடுக்கணும். அதான் கலெக்டர் ஆபீஸ்க்கு வெளியே கொஞ்சம் பேர் என்ன செய்யாங்க இருக்காங்க, தெரியாதவங்களுக்காக கரெக்டா டக்குன்னு எழுதி கொடுப்பாங்க. ஏன்னா அந்த விண்ணப்பங்கள் அந்த உரிய நபரிடத்துல அந்த ஆபீஸர்கிட்ட போய் சேரணும்னா விண்ணப்பம் கரெக்டா இருக்கணும். இல்லைன்னா அவங்க என்ன செய்வாங்க, 2 கோடை கூட ரிஜெக்ட் பண்ணி அப்படி கசக்கி பக்கத்துல ஒரு டஸ்ட்பின் இருக்கும், அதுல என்ன செய்வாங்க போடுவாங்க. நம்மவும் காத்திருப்போம், ஐயோ நான் கொடுத்தனே, இன்னும் எனக்கு வரலையே, ரேஷன் கார்டுக்கு கொடுத்தனே, முதியோர் பென்ஷனுக்கு கொடுத்தனே, சரியான பிரகாரம் இல்லைன்னா டஸ்ட்பின்ல தான் கிடக்கு. நம்ம காத்திருப்போம், ஆனா கிடைக்காது. இது மாதிரிதான் கர்த்தரிடத்துல சில காரியங்கள் போக வேண்டிய வழியில போக வேண்டிய விதத்துல அவர்கிட்ட போகணும். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் கிருபாசனத்தண்டை கிட்டி சேர்கிற பாக்கியத்தை கர்த்தர் தந்திருக்கிறார் தன்னுடைய மரணத்தினால. அதை எத்தனை பேர் கரெக்டா செயல்படுத்துறீங்களோ, எத்தனை பேர் அதன்படி செய்யறீங்களோ அவங்கள பரலோகம் பார்த்து அங்கீகரிக்கும். ஹல்லேலூயா. இல்லாத பட்சத்துல ஆண்டவர் சொல்லுவாங்க 1 வருஷம். ஹல்லேலூயா. இன்னைக்கு செய்தியின் தலைப்பை 1 வருஷம். ஹல்லேலூயா. 1 வருஷம் கூட பார்ப்போம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை வருஷம் நமக்கு கர்த்தர் தந்திருக்கிறார். 1 வருஷம் இருந்தா கூட நம்ம செய்கிற பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் எண்ணற்றவை. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, 1 வருஷம். ஹல்லேலூயா. 1 வருஷம் இன்னும் பார்ப்போமே. ஹல்லேலூயா. பார்ப்போமே. கொஞ்சம் கூட என்ன செய்வோம், டைம் கொடுத்து பார்ப்போமே. பார்க்குற பட்சத்துல கனி கொடுத்தால் அதை என்ன செய்யலாமோ விட்டுருக்கலாம். கனி கொடாத பட்சத்துல என்ன செய்யணும், வெட்டி போடணும். அதான் கோடரியானது மரத்தின் எங்க வச்சிருக்காரா, வேறு பக்கத்துல வச்சிருக்காரா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம ஏதோ நிர்விசாரமா இருக்கிறோம், ஏதோ நம்ம கிறிஸ்தவர்கள் என்கிறதான ஒரு பெயரளவில் இருக்கிறோம். இல்லை. ஹல்லேலூயா. கோடரி வேருக்கு பக்கத்துல இருக்கிறது என்கிறதான உணர்வு வேணும் உங்களுக்கும் எனக்கும் தான். ஹல்லேலூயா. கனி கொடுக்காத பட்சத்துல எஜமானன் எப்போ வேணாலும் வெட்டி போடுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல கோதுமை மணியாக இருந்தாதான் களத்துல சேர்ப்பாரே தவிர பதரையெல்லாம் அக்கினியினால் என்ன செய்வார், சுட்டரிப்பார். இன்னைக்கு கோதுமை மணியா இருக்கிறோமா, இல்ல பதரா இருக்கிறோமா? ஹல்லேலூயா. பதர் சின்ன சின்ன பிரச்சனை வரும்போது அது பறந்து போகும். 2 சொலவுல வச்சு 2 ஆட்டினாலே அது என்ன செய்திடும், பறந்து போகும். ஆனா அந்த கோதுமை மணி என்ன செய்யும், அது அப்படியே இருக்கு. நீ எத்தனை ஆட்டு நான் இதுல தான் இருப்பேன். பதறினால எந்த பிரயோஜனமும் இல்லை. கோதுமை மணி நிலத்துல விழுந்து செத்தாதான் பலன் உண்டு. ஆமே. எத்தனை பேர் கோதுமை மணியா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஒரு கோதுமை மணியை நிலத்துக்குள்ள போட்டாங்க, அந்த விதை முளைத்து ஒரு பெரிய செடியாகி அதிலிருந்து அநேக கோதுமை விதைகள் வெளிவரும். ஹல்லேலூயா. அப்படியானால் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளைகள் வார்த்தைகளை கேட்டு அதை விட்டு விடுகிறவர்களாக அதன்படி செய்யும் போது அநேக ஆசீர்வாதங்கள், நன்மைகளை சுதந்திரிக்க முடியும். இல்லைன்னா கர்த்தர் சிலருக்கெல்லாம் 1 வருஷம் கொடுத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஏன் பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை தந்தார்னு எனக்கு தெரியல. ஆமென். ஹல்லேலூயா. இளைய குமாரன் ஒருத்தன் இருந்தான். ஹல்லேலூயா. அவன் தகப்பனிடத்துல போய் கேட்டான், அப்பா எனக்குரியதெல்லாம் எனக்கு தந்துருங்க, எல்லாம் எனக்கு ஷேர் பண்ணி தந்துருங்க. டெய்லி வீட்டுல சண்டை தான். தகப்பன் பார்த்தார், உடனே கேட்ட உடனே கொடுப்பாங்களா ஏதாவது பெற்றோர்? இல்லை. போராடி கேட்கிற பட்சத்துல பெற்றோருக்கு ஒரு நேரம் குறிக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு தெரியும் பிள்ளைக்கு எப்போ கொடுத்தா அது கரெக்டா இருக்கும், அது ஆசீர்வாதமா இருக்கும் என்று. அதற்கு முன்னே, காலத்துக்கு முன்னே சிலர் கேட்கறது மாதிரி இந்த இளையகுமாரன் கேட்டான். தகப்பனை இருக்க விடாம கொடுமைப்படுத்தி கஷ்டப்படுத்தி தான் கேட்டிருப்பான்னு நான் நினைக்கிறேன். வேதத்துல அப்படி இல்லை, அப்படி நினைக்கிறேன் நான். அந்த பட்சத்துல அவர் என்ன செய்ய, இனி முடியாது என்கிற பட்சத்துல கொடுத்தார். கொடுத்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஹல்லேலூயா. இது மாதிரிதான் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு பணம் கையில நிறைய வந்த உடனே அவனுக்கு ஒரு ஆசை வந்து ஃபாரின் போகலான்னு. டூர் எங்க போனோம், வசனத்துல சொல்லி இருக்கு, தூர தேசத்துக்கு போ. தேசம் என்னன்னு, இன்னொரு வெளிநாடு. அப்ப தூர தேசத்துக்கு போக வேண்டும் என்ற ஒரு ஆசை அவனுக்குள்ளே வந்தது. ஹல்லேலூயா. கர்த்தர் அமைதியா தான் இருந்தார். நீ போகிறது வரைக்கும் போ. ஹல்லேலூயா. ஆண்டவர் வந்து ஏதோ உடனே வந்து சங்க பிடிச்சு நெரிச்சு நீ என் பக்கம் வான்னு ஆண்டவர் கூப்பிட மாட்டார் யாரையுமே.
ஹல்லேலூயா. அவர் எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். அதனால அதை உணர்ந்து நாம் செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஒரு மனுஷன் பாவத்தை செய்யும் போது, அக்கிரமத்தை செய்யும் போது, அநியாயத்தை செய்யும் போது உடனே கழுத்தை நெரிச்சு ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? கொண்டு வர மாட்டார், விட்டுருவார். எதுவரை போக முடியுமோ அதுவரை போ. அவருக்கு தேவைன்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க, அவருக்கு தேவைன்னா எதுவரை போனாலும் ஒரு நாள் என்ன செய்வார்? பிடிப்பார். கயிறு எங்கதான் இருக்கும்? கயிறு எங்க இருக்கும்? கயிறு அவர் கையில தான் இருக்கும். அதனால தப்பி எங்கேயுமே போக முடியாது. கயிறு யார் கையில இருக்கும்? ஆண்டோடைய கரத்துல தான் இருக்கும். ஆமென். இருக்கிற பட்சத்துல என்னைக்காவது ஒரு நாள் என்ன செய்வார்? எடுப்பார். ஹல்லேலூயா. இவனும் போனான், தூர தேசத்துக்கு என்ன செய்தான்? போனான். போய் ரொம்ப சந்தோஷம். ஹல்லேலூயா. சந்தோஷம் மிகுதியாகும் போது பாவத்தை பார்ப்போர் பருகிறது தான் இந்த உலகம். கையில ஒரு மனுஷனுக்கு, கர்த்தரை அறியாத ஒரு மனுஷனுக்கு கையில அநேக பணங்கள், வசதிகள் இருக்குன்னு வச்சிருங்களேன், அவங்க ஊரெல்லாம் சுத்திட்டு இருக்கான்னா கண்டிப்பா பாவ சுபாவங்கள் அவரை தெரியாமலே ஆட்கொள்ளும். ஹல்லேலூயா. ஏன்னா அவ்வளவு ஐஸ்வர்யம், அவ்வளவு சம்பத்து, அவ்வளவு பணம், இதை வச்சு என்ன செய்யணும்னு தெரியல. அதனால அவன் என்ன செய்தான்? ரொம்ப மோசமான பெண்களோடு கூட தன்னுடைய வாழ்க்கையை அவன் அனுபவிக்க தொடங்கினான். ஹல்லேலூயா. அதையும் ஆண்டவர் பார்த்து கொண்டுதான் இருந்தார். ஹல்லேலூயா. எதுவரை மோனே நீ போவ போ. ஹல்லேலூயா. எதுவரை போவ போ, போயிட்டே இரு, கயிறை விட்டுட்டே இருப்பாரு. போக போக பணம் தீர்றது வரைக்கும் என்ன செய்தார்? ரொம்ப சந்தோஷமாக அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸுங்க இருந்தாங்க, மது இருந்தது, மாது இருந்தது, எல்லாமே இருந்தது அவனுக்கு. பணம் எல்லாம் தன்னை விட்டு எடுபட்டு போன போது இப்போ ஒன்றும் இல்லை, இல்லையா? எதுவுமே இப்போ கையில இல்லை. இல்லாத பட்சத்துல ஒரு வசனத்தை வாசிங்க. லூக்கா 15வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை கொஞ்சம் வாசிச்சிட்டாங்க. லூக்கா 15:15. ஒட்டி கொண்டான். ஹல்லேலூயா. அவன் கூப்பிடல, எந்த வாண்டட்சியும் இவனுக்கு இல்லை. ஹல்லேலூயா. எந்த வாண்டட்டும் தயவாக எங்க கம்பெனியில வந்து வேலை செய்யுங்கன்னு பண்ணி கம்பெனிக்காரன் கூப்பிடல. அவன் போய் என்ன செய்தான்? தானே ஒட்டி கொண்டான். நான் எப்படியாவது வரட்டா? ஹல்லேலூயா. இப்படிதான் இன்னைக்கு சிலது. கர்த்தர் கூப்பிடும் போது வர்றதுக்கு கொஞ்சம் சிரமம், கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா பணம், ஐஸ்வர்யம், சம்பத்து, மயக்கம், உலக ஆடம்பரம் இதெல்லாம் விட்டு வர்றதுக்கு கொஞ்சம். எப்படி பெந்தேகோஸ்துக்கு நான் வருவேன்? ஹல்லேலூயா. அதான் தாலி அறுத்தான் வேதம் ஆச்சா. நாங்க கட்டுறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை. ஹல்லேலூயா. தப்பா சொல்லிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு. உலக ஆசை, சிற்றின்பங்கள், உலகத்தின் மயக்கம் ஒரு மனிதனை எவ்வளமாய் மயக்கி கொண்டு போய் அவனை எங்க கொண்டு போய் விடுகிறது என்பதை தேவ பிள்ளைகள் உணரணும். எல்லாம் இருக்கிறது வரைக்கும் தான் எல்லாம் சுற்றமும் நட்பும் நண்பர்களும் எல்லாமே இருக்கும். யார் வேணாலும் வருவாங்க. ஹல்லேலூயா. பிரசங்கி 11வது அதிகாரம் நினைக்கிறேன், 11வது அதிகாரத்துல 9ஆம் வசனம் நினைக்கிறேன். உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்கள் உன் இருதயம் பூரிப்பாகட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும், நான் சொல்லிவிடுறேன், உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நடப்பா. நெஞ்சின் வழி, மனசு என்ன விரும்புதோ, மாமிசம் என்ன அப்படி நட போ. ஹல்லேலூயா. நெஞ்சு கண்ணின் காட்சி, என்னெல்லாம் கண்ணுக்கு அழகா தெரியுதோ, எதெல்லாம் கண்களை மயக்குகிறதோ அதன்படி எல்லாம் நீ நட. நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன், இஷ்டத்துக்கு நீ என்ன செய்துட்டு போயிரு. கடைசியில அந்த வார்த்தை எப்படி முடிகிறது? ஆனாலும் ஹல்லேலூயா, இவைகள் எல்லாவற்றின் நிமித்தமும், மேலே சொல்லப்பட்ட நீ செய்கிற எல்லா பாவ கிரியைகள் நிமித்தமும் நான் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்ற, நீ இன்னைக்கு என்ன வேணாலும் செய்துக்கோ, எப்படி வேணாலும் இரு, எத்தனை வசனம் கேட்டாலும் அப்படியே இரு. ஹல்லேலூயா. மலையாளத்துல ஒரு வேற உண்டு, கீராமுட்டி. கீராமுட்டின்னு சொன்னா மரத்துல வேர் பகுதி கொஞ்சம் கட்டியான ஒரு மரங்கள்ல இருக்கிற எத்தனை கோடாரி போட்டாலும் வராது. ஹல்லேலூயா. அது மொத்தத்துல தூக்கி வார்ப்படுத்துல வைப்பாங்க. எங்கேயாவது கல்யாணம் நடக்கிறதுக்காக வச்சிருப்பாங்க. அப்படின்னா எந்த கோடாரிக்கும் என்ன செய்யாது, அறாது. எத்தனை வசனம் கேட்டாலும் இருதயங்களை கற்பாறை மாதிரி நம்ம ஆக்கிட்டு இருக்க கூடாது. கர்த்தர் விட்டுருவார். ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு தான் நான் முதல்ல சொல்றேன், ரெண்டாவது உங்களுக்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் விட்டுருவார். விட்டுருக்கிற பட்சத்துல அமைதியா என்ன செய்யணும்? ஆண்டவரே, நான் இருக்கிற நிலைமை சரியாப்பா,
நான் போகிற பாதை சரியாப்பா, இதிலிருந்து நான் என்னப்பா செய்யணும், ஏது செய்யணும் என்பதை ஒரு தேவ பிள்ளை என்ன செய்யணும், தேவ சமூகத்துல கேட்கணும், அறியணும். ஞானவன் எல்லாவற்றையும் அழித்தான், எல்லா சிற்றின்பங்களையும் அனுபவித்தான், மனசு என்ன விரும்பிச்சோ அதெல்லாம் செய்து அனுபவிச்சான். கற்றுக் கொடுத்தாரு, எதுவுமே அவர் சொல்லல, ஒன்றும் சொல்லல. எப்போ அவங்க அப்பா வீட்டுல பயங்கரமா ஆசீர்வாதம் இருக்கு, தம்பி நீ எப்போ வீட்டுக்கு போட, உங்க அப்பா காத்து இருக்கிறாரு, அழுதுட்டே இருக்காரு, அம்மா போமா அப்படி சொன்னாரு ஐசு. இல்லை போ, உனக்கு வெளிநாட்டுக்கு போய் ரொம்ப சுத்தமான ஆசை தான், எப்போப்பா போய் சுத்து எல்லாம் பண்ணி கடைசியில எதுக்குமே கஞ்சிக்கு வழியிலன்னு வந்த உடனே ஒருத்தன் போய் ஒட்டி கொண்டான். யாரும் வேலை கொடுக்க கூட யாரும் இல்லை. ஹல்லேலூயா. வேலை கொடுக்க கூட யாரும் இல்லை. ஒருத்தன்கிட்ட ஒட்டி கொண்டான். அது என்ன வேலை? பஞ்சி மேய்க்கிற வேலை. ஹல்லேலூயா. போகும்போது எப்படி போனா, ஜீன்ஸ் போட்டு டிஷர்ட் போட்டு கூலிங் கிளாஸ் வச்சு பேக் எல்லாம் தூக்கி போட்டுட்டு ஆடம்பரமா போனான். இப்ப எப்படி இருக்கான்? பிச்சைக்காரனோட கேடா இருக்கான். ஏன்னா பன்றி சாப்பிடுகிற அந்த தவிட்ட கூட அந்த எஜமான இவனுக்கு என்ன செய்யல. இதுதான் கர்த்தர் செய்கிற வேலைகள். ஹல்லேலூயா. போகிறது வரை விடுவார், நீ போப்பா, போயிட்டே இரு. ஹல்லேலூயா. பிடிக்க வேண்டிய இடத்துல பிடிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப யாருமே அனுகூலமா இருக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. அது வரைக்கும் அனுகூலமா இருந்தவங்க, துணையா இருந்தவங்க, ஆசையா ஓடி வந்தவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. கர்த்தர் பிடிக்கும் போது எல்லாத்தையும் விலக்குவார், எல்லாத்தையும் விலக்குவார். விலக்கும் போது இருந்து கொஞ்சம் என்ன செய்வான், யோசிக்க ஆரம்பிப்பான். நல்லவன் யோசிப்பான். ஹல்லேலூயா. திருமணம்னு மனசாட்சியில இருக்கிற ஒரு மனுஷன், கர்த்தருக்கு ஒரு மனுஷனை வேணும் என்கிற பட்சத்துல அவனை ஆண்டவர் யோசிக்க வைப்பார். இல்லாதது அப்படியே போய் என்ன செய்து போகும், அழிஞ்சு போகும். எத்தனையோ சாட்சிகளை சொல்ல முடியும், அதை நான் சொல்ல வரல. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில கர்த்தர் நமக்கு தருகிறது என்னன்னா, நமக்கு கிடைத்த சந்தர்ப்பங்களை நம்ம என்ன செய்யணும், பயன்படுத்தி கொள்ளணும். ஹல்லேலூயா. என்னைக்கும் வசனம் கேட்டு கேட்டு இருக்கிறதுல அதன்படி செய்ய பிரயாசப்படணும். ஹல்லேலூயா. குறிக்கப்பட்ட நாள் ஒன்று வந்தது. ஹல்லேலூயா. குறிக்கப்பட்ட நாள் வந்தது. பசி தாங்க முடியாம தவிடு சாப்பிட ஆசையா இருந்தான். என்ன சாப்பிட ஆசையா இருந்தா, இங்கே சிக்கன் 65, மட்டன், என்னென்னமோ. தகப்பன் வீட்டுல எல்லாம் சமர்த்தியான ஆகாரம். தகப்பன் வீட்டுல எத்தனையோ வேலைக்காரங்க வேலை செய்ய. இவன் எப்படி ஜம்முன்னு ஜமீன்தார் வீட்டு பிள்ளை மாதிரி வளர்ந்த பையன் இப்போ கர்த்தருக்கு பிரியம் இல்லாம, பெற்றோருக்கு கீழ்ப்படியாம எல்லாவற்றையும் விட்டு போனவை அனுபவிக்கிற அனுபவங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் பார்த்து கொண்டு இருந்தார். ஹல்லேலூயா. ஆசையா இருந்தான் தவிடத்தின், அது கூட அவனுக்கு என்ன செய்யல, கிடைக்கல. அந்த நேரத்துல தான் ஹல்லேலூயா ஒரு நாள் அவனுக்கு புத்தி என்ன வந்தது. அப்போ இந்த காரியங்களை நான் செய்கிறவன் புத்தியில என்ன இல்லாதவன், தெளிவில்லாதவன். ஹல்லேலூயா. அதனால இன்னைக்கு பிள்ளைகள் சில இடங்கள்ல, குடும்பங்கள்ல ஒரு ஆலோசனையாக தான் சொல்றேன், பிரசங்கமா நினைக்காது, போயிட்டே இருக்கும், அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு. என்ன சொன்னாலும் என்ன செய்யாது, கேட்காது. ஆனா கர்த்தர் தொடுகிற ஒரு நாள் உண்டு. ஜெபிக்கிற தேவ பிள்ளைங்க எவ்வளவு அநியாயம் அக்கிரமம் செய்கிற பிள்ளைகள் குடும்பத்திலேயா யார் இருந்தாலும், சொந்த பந்தங்களா, தெரிஞ்சவங்களா, நண்பர்களா, யாருக்கா ஜெபிச்சாரு, ஜெபத்தை மட்டும் என்ன செய்யாதுங்க, விடாதுங்க. கர்த்தர் பிடிக்கிற ஒரு நாள் உண்டு. ஹல்லேலூயா. அன்னைக்கு அவன் தவிடு திரும்பிதான் வருவான், அதை பற்றி கவலைப்படாதுங்க. ஹல்லேலூயா. எப்படியாவது அவன் என்ன செய்தா போதும், வந்தா போதும். சில பல நேரங்கள்ல பல தட்டு கொட்டு கொடுத்து எத்தனையோ மரண கண்ணிகளுக்கு கூட ஆண்டவர் கடத்தி கொண்டு வருவார். ஆனா சிலது அப்படியே நான் முதல்ல சொன்ன மாதிரி கீரா முட்டி மாதிரி இருக்கும், எந்த கோடாரிக்கு என்ன செய்யாது, ஆறாது. அதெல்லாம் பரிதாபம். ஹல்லேலூயா. அதனால தேவ பிள்ளைகளை என்ன சொல்றேன்னா, வீட்டுல குடும்பத்துல ரட்சிக்கப்படாத நபர்களுக்காக தேவ சமூகத்துல கொஞ்சம் அழுங்க. ஹல்லேலூயா. யாரா இருந்தாலும், நானா இருந்தாலும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இவனுக்கு புத்தி தெளிந்தது. ஹல்லேலூயா. நல்ல ஒரு நேரம் அவனுக்கு வந்தது. அந்த நேரத்துல தான் அவன் யோசிக்கான், என் தகப்பன் வீட்டுல எல்லாம் உண்டு. ஒன்னு அவன் சொல்றேன், மனசுக்குள்ளே சொல்றேன், நான் என் அப்பா வீட்டுக்கு போவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த இடத்துல இருக்கிறீங்க, நான் என் அப்பா வீட்டுக்கு திரும்பி போவேன். ஹல்லேலூயா. கர்த்தரை விட்டு எத்தனை தூரம் போனாரு, ஒரு நாள் ஒரு புத்தியில ஒரு தெளிவு வரணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளே, ஆமென், ஒரு தெளிவு நமக்கு வரணும். நான் போனதெல்லாம் தப்பு, நான் நடந்ததெல்லாம் தப்பு, நான் செய்ததெல்லாம் தப்பு, நான் பேசுனதெல்லாம் தப்பு, இதுவரை நான் செய்ததெல்லாம் தப்பு தான் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்னை மன்னிச்சிருங்கப்பா. ஹல்லேலூயா. என்னை மன்னிச்சிருங்கப்பா. இத்தனை நாள் உமக்கு பிரியமில்லாதெல்லாம் செய்தேன், தப்பு தான், அப்ப என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. புத்தி தெளிவு வந்த போது தகப்பன் வீட்டை பற்றி சிந்திக்க ஆரம்பிச்சேன். உடனே சிந்திச்சுட்டு அங்க இருக்கல, அந்த இடத்துல இருந்து வண்டி ஏறினேன். ஹல்லேலூயா. எங்க வந்தேன், அப்பா வீட்டுக்கு வந்தேன். அவன் தூரத்து, நான்
ஷார்ட்டா சொல்லி விடுறேன். அவன் தூரத்துல வாரதை பார்த்த தகப்பனார் ஓடி போய் அவனை கட்டி அணைத்து முத்தமிட்டு வரவேற்றார். ஹல்லேலூயா. இதுதான் தகப்பனின் அன்பு. ஹல்லேலூயா. இயேசுவின் அன்பு இவ்வளவுதான். ஹல்லேலூயா. இதற்கு மிஞ்சி நான் எதுவுமே சொல்ல வரல. இயேசுவின் அன்பு எத்தனை தூரம் போனாலும் அத்தனை நேரம் காத்திருக்கிற அன்பு. ஹல்லேலூயா. அதுவரை விடுவார். இஷ்டத்துக்கு நீ போயிட்டே இருப்பார். ஹல்லேலூயா. அவருக்கு ஒரு மனுஷன் வேண்டும் என்கிற பட்சத்துல, ஒரு மனுஷன் வேணும் என்கிற பட்சத்துல அவர் அவனை புத்தியை தெளிய வைப்பார். ஹல்லேலூயா. இங்கிலீஷ்ல சொல்லியிருக்கு, I will arise and go to my father. Hallelujah. I will arise, நான் எழும்புவேன். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிறோம், தூசியை உதறி விட்டு ஒரு தேவ பிள்ளை எழும்பணும். ஹல்லேலூயா. எந்த இடத்துல இருக்கிறோம் மடிஞ்சு அப்படி இருக்க வேண்டிய நபர்கள் அல்ல. நம்ம இருக்கிற இடத்தை விட்டு முதல்ல என்ன செய்யணும்? எழும்பணும். எழுப்பி அப்பா வீட்டுக்கு நான் போகணும். ஹல்லேலூயா. அப்பா ஒரு நாள் என்னை சந்திப்பார். அப்பா கோபப்பட மாட்டாருன்னு எனக்கு தெரியும். அதனால சொல்றேன், முதல்ல வாலண்டியா சொல்றேன், என்ன பிள்ளையா கூட நீங்க என்ன செய்ய வேண்டாம், ஏற்றுக்கொள்ள வேண்டாம். ஹல்லேலூயா. உங்க வீட்டுல ஒரு வேலைக்காரனா நான் இருந்தா போதும். அதுல இன்னொரு முக்கியமான வேடு, அப்பா உங்களுக்கு விரோதமாக மாத்திரமல்லப்பா நான் பாவம் செய்தேன், பரத்துக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன். ஒருவேளை பிள்ளைகள் ஒருவேளை நினைக்கலாம், இங்க இருக்கிற எல்லாரும் நினைக்கலாம், பெற்றோருக்கு விரோதமா ஏதாவது பேசுவீங்க, சட்டப்பட்டு நினைப்பீங்க. சிலவங்க பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், அது இந்த அம்மா அப்பாவுக்கு விரோதமாக மாத்திரமல்ல செய்கிறது, பரலோகத்துக்கு விரோதமாக செய்கிற பாவம் மனம் திரும்ப வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்றேன், அவருக்கு தெளிவு வந்தான்னு சொல்றேன், நம்ம அப்பா உமக்கு மாத்திரம் இல்லப்பா, ஏசப்பாவுக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன். குமாரன் என்று சொல்லப்பட்ட நான் எவ்வளவே நான் பாத்திரம் நல்ல ஆண்டவர். இப்பேற்பட்ட ஒரு தாழ்வை வரணும். கர்த்தர் சந்திக்கிற பட்சத்துல ஒரு தேவ பிள்ளை அர்ப்பணிக்கிற ஒரு இருதயம் வேண்டும். ஹல்லேலூயா. அர்ப்பணிக்கிற இருதயம் இருந்து ஆண்டவருடைய சமூகத்துல திரும்பி வந்தீங்கன்னா, அவன் திரும்பினான், அவன் எழும்பினான். ஹல்லேலூயா. எழும்பினான். அவனுடைய புத்தி தெளிந்தது. 3 காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். அவன் எழும்பினான், அவன் புத்தி தெளிந்தது, அவன் திரும்பினான், அவன் யோசித்தான். ஹல்லேலூயா. திரும்பி வந்தான். தகப்பன் ஓடி போய், மோகன் அழுக்கா இருக்கா, எங்க அப்பா விட்டாரா? ஹல்லேலூயா. எப்படி வந்திருப்பான்? தர முடியெல்லாம் அப்படி இருந்திருக்கும், நகை எல்லாம் அப்படி இருந்திருக்கும், எப்படியோ ஒரு அகோர ரோபத்துல வந்திருப்பான். ஆனா அப்பாவுக்கு தெரியும், இது என் பிள்ளைதான். அவன் திரும்பி வரான். ஹல்லேலூயா. நாம் சந்தோஷப்பட்டு களி கூற கடவுள், என் மகன் மரித்தான், ஆனா அவன் பிழைத்திருக்கிறான். ஹல்லேலூயா. அதனால எல்லாரும் சேர்ந்து என்ன செய்வோம்? சந்தோஷப்படுவோம். அந்த வீடே என்ன ஆனது? ஒரு பெரிய அமர்க்களமானது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாசித்த வசனத்திற்கு நேராக சிந்தைகளை திருப்பும் போது, நேபுகாத்நேச்சார் என்ற ஒரு மனுஷன் இருந்தான். ஹல்லேலூயா. ராஜா. தானியேல் 4வது அதிகாரம் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 4வது அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஒரே ஒரு மனிதனை எடுத்துக்காட்டா சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 4வது அதிகாரத்துல அது 14, 15 இப்போ வாசிச்சா நேரம் அதிகமா போகும், நானே வாசித்துலாம் என்று நினைக்கிறேன். 14, 15ல அவன் உரத்த சத்தமிட்டு, இந்த விருட்சத்தை வெட்டி இதன் கொப்புகளை தரித்து போடுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பரலோகத்திலிருந்து நம்ம நினைக்கிறோம் நம்ம செய்யறதும் ஆண்டவருக்கு தெரியாதுன்னு. அந்த 4வது அதிகாரத்தை வீடுகளில் போய் வாசிங்க. சொப்பனத்தை காண்கிறான். ஹல்லேலூயா. எல்லாரும் நல்லவங்க தான். கர்த்தரை அவன் அந்த நேரத்தில் ஏற்றுக்கொண்டதெல்லாம் உண்மைதான். ஆனால் அவன் படுத்து கொண்டிருக்கும் போது ஒரு தரிசனத்தை பார்க்கிறான், சொப்பனத்தை பார்க்கிறான். சொப்பனம் அவனை கலங்கடித்தது. ஒருவன் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து உரத்த சத்தமிட்டு சொல்கிறான், இந்த விருட்சத்தை வெட்டி இதன் கொப்புகளை எல்லாம் என்ன செய்து போடுங்க? தரித்து போடுங்கள். நான் சுருக்கமா சொல்லி விடுறேன். ஹல்லேலூயா. சொல்லிவிட்டு 15வது வசனத்துல, ஆனாலும் இதன் வேர்களாகிய அடிமரம் பூமியில் இருக்கட்டும். இது ஒண்ணுதான் நமக்கு ஆசுவாசம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பரலோகத்திலிருந்து கர்த்தர் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு செக்ஷன் இருக்கிறது. பரலோகத்துல நம்ம கவனிக்கிறதற்கு, நம்மை அறிந்து கொள்வதற்கு, நம்ம என்ன செய்கிறோம் என்பதை ஒவ்வொரு செகண்ட் இன்ச்சு பை இன்ச்சாக கவனித்துக் கொண்டிருக்கிறது பரலோகம். ஹல்லேலூயா. அதான் அதுல சொல்லப்பட்டிருக்கிறது யாருன்னா, ஹல்லேலூயா, அதுல என்ன சொல்லிருக்குன்னா, பரிசுத்த காவலர்கள். வசனத்துல வருது 13வது வசனத்தின் கடைசி பகுதியை வாசிங்க. காவலாளனாகிய பரிசுத்தவான் ஒருவன் வானத்திலிருந்து
இறங்க கண்டேன். காவல், எத்தனை பேருக்கு காவல் இருக்கிறது? ஹல்லேலூயா. காவலுக்கு கர்த்தர் வைத்திருக்கிறாருன்னா அவர் சம்பளம் கொடுத்து வச்சிருக்காரு. நம்ம மனம் போல போனோம்னா காவல் காக்கிறவன் போய் சொல்லி கொடுப்பாங்க, ஹல்லேலூயா பார்ட்டி சரியில்லை ஆண்டவரே, தட்டிடுவோமா. ஆனாலும் கர்த்தர் கிருபையாய் நம்மளை என்னையே சொல்றேன் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தரிசனத்தை சொப்பனத்தை கண்டது உண்மைதான். எந்த சாஸ்திரியோ எந்த மந்திரவாதியோ எந்த குறி சொல்றவங்களோ யாரும் அர்த்தத்தை சொல்ல முடியல. அப்பதான் இவனுக்கு ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க. தானியேல் என்கிறதான பெல்தஷாத்சார் என்கிறதான மனுஷன், தேவனுடைய ஆவியை பெற்ற ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன் என்ன செய்வான்? எந்த சொப்பனம், கடினமான சொப்பனங்களுக்கும் அர்த்தத்தை வெளிப்படுத்துவேன். அவனுக்குள்ள இருக்கிற ஆவி அது வேற ஆவி, கர்த்தரிடத்திலிருந்து வந்த ஆவி. ஹல்லேலூயா. கர்த்தர் சொப்பனத்தை கொண்டு உணர்த்துகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சொப்பனத்துல கர்த்தர் உணர்த்தி இருக்கிறார் சில காரியங்களை? ஹல்லேலூயா. என்ன சொல்கிறான்? பறந்து இதை வெட்டி போடு, இதுக்கு நிழல்ல இருக்கிற எல்லாமே போட்டு. ஹல்லேலூயா. ஒரு ராஜாவின் நிழலில் ஒரு நாடே போஷிக்கப்பட்டு கொண்டிருக்கும். எல்லாம் சிதறடிக்கக்கூடிய அளவுக்கு அதெல்லாம் விவரிக்க ஆசைதான், டைம் இல்லை அப்படிங்கிற. ஹல்லேலூயா. எல்லாத்தையும் வெட்டி போடு. இவனுக்கு கலக்கம் உண்டாச்சு. ஹல்லேலூயா. பறந்து வந்தது யாரு? பரலோகத்திலிருந்து பரிசுத்த காவலாளன் என்று சொல்லப்பட்டிருக்க தூதன் தான். ஹல்லேலூயா. அதனால அந்த வேர்டு நம்ம அதெல்லாம் நினைக்கணும். தூதர்கள் மட்டும் இல்லை, எல்லா டிபார்ட்மெண்ட்டும் பரலோகத்துல செயல்படுது. பெரிய ஆயுத சாலையே இருக்குன்னு பைபிள்ல இருக்கு. ஹல்லேலூயா. பெரிய ஆயுத சாலை. கர்த்தர் எந்த தூதனுக்கு கட்டளை இடுவாரோ அவன் பறந்து எடுத்துட்டு வரும். அறிவாளும் இருக்குங்க. ஹல்லேலூயா. அதனால நம்ம ஆட்கள் பிடிச்சிட்டு இருக்க அறிவாள் இல்லை. ஹல்லேலூயா. பயந்துடாதீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவன் பயந்த உடனே இப்போ தானியேல் போய், நான் சுருக்கி சொல்றேன், நிறைய காரியங்கள் எடுத்தேன். அர்த்தத்தை என்ன சொல்றார் இல்லையா? அர்த்தத்தை சொல்லிவிட்டு எல்லா மனுஷனுக்கும் கர்த்தர் ஒரு சான்ஸ் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை மட்டும் கொஞ்சம் நீங்க வாசிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். 4வது அதிகாரம் 17வது வசனத்தின் கடைசி பகுதியை வாசிங்க. கடைசியில் என்ன கொடுத்திருக்குன்னா, பரலோகத்தில் வந்த காவலாளரின் தீர்ப்பினார் இந்த காரியமும் பரிசுத்தவான்களின் மொழியினார் இந்த விசாரணையும் தீர்மானிக்கப்பட்டது. பரலோகத்துல ஒரு விசாரணை, ஒரு தீர்மானம் நடந்துதான் இங்க நடக்கிறது. ஹல்லேலூயா. பரலோகத்துல தீர்மானிக்கப்பட்டுதான் இங்க என்ன வருகிறது? உறுதி செய்யப்படுகிறது தண்டனை. ஹல்லேலூயா. நம்ம ஏதோ சும்மா நினைக்க கூடாது. அங்க எல்லாம் விழிப்பாதான் இருக்கிறாங்க. நம்ம கோர்ட்டு மாதிரி இல்லை, அது நீதி நியாயமும் உள்ள கோர்ட்டு. இவன் செய்த அநியாயத்துக்கெல்லாம் ஆண்டவர் சொப்பனத்தை கொடுத்துட்டு அங்க எல்லாம் தீர்மானம் போட்டாச்சு. ஹல்லேலூயா. முற்றிலும் போச்சு. ஆனா அடி மரம்னு ஒண்ணு இருக்கு, அது இருக்கு. அவன் சாவ போறது இல்லை, அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஹல்லேலூயா. அவன் சாவ போறது இல்ல. ஹல்லேலூயா. அடி மரம் இருக்கிறது வரைக்கும் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. அதுல இருந்து சில துளர் தோன்றும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்குள்ள ஒரு நல்ல நம்பிக்கை வேணும். ஹல்லேலூயா. எத்தனை குடும்பங்கள்ல எத்தனை நபர்கள் இன்னைக்கு வெட்டப்பட்ட அனுபவத்துல கர்த்தரை விட்டு தூரமா இருந்தாலும் ஒன்று நான் சொல்ல விரும்புகிறேன், அடிமரம் இன்னும் சேதமாகல. ஹல்லேலூயா. ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அடிமரம் அந்த வேறு பூமிக்குள்ள இருக்கிறது வரைக்கும் அதிலிருந்து என்ன வரும்? ஒரு துளிர் தோன்றி திருப்பி அது மரமாக என்ன செய்யும்? வளர வாய்ப்பு இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் சொல்ற, அடிமரத்தை ஒண்ணா செய்யாதுங்க. மலையாளத்துல தாய் வேறு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம ஆணி வேறுன்னு தமிழ்ல சொல்லுவோம். என்ன வேறு? தாய் வேறு. அதை ஒன்றும் செய்யறதே. மலையாளத்துல ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு தெரியாதனால விடுறேன். என்ன வேறு? தாய் வேறு. ஹல்லேலூயா. அது இருக்கிறது. அப்போ இதே நேபுகாத்நேச்சருக்கு கர்த்தர் ஒரு டைமை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. யாரை கொண்டு தெரியுமா? தானியேலை கொண்டு ஒரு நேரம் அவனுக்கு குறிக்கப்படுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். 4வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் ராஜாவே, நான் சொல்லும் ஆலோசனையை நீ அங்கீகரித்துக் கொண்டு, ஆகையால் ராஜாவே, நான் சொல்லும் ஆலோசனையை நீர் அங்கீகரித்துக் கொண்டு நீதியை செய்து உமது பாவங்களையும் சிறுமையானவர்களுக்கு இறங்கி உமது அக்கிரமங்களை அகற்றிவிடும். அப்பொழுது உம்முடைய வாழ்வு நீடித்து இருக்கலாம். அப்ப என்னதான் பரலோகத்திலிருந்து கட்டளை பிறந்தாலும், ஹல்லேலூயா, நல்லா யோசிங்க. இந்த இடம் என்னதான் பரலோகத்தில் தீர்மானிக்கப்பட்டாலும், ஹல்லேலூயா, ஆனா கர்த்தர் இரக்கமுள்ள தேவன். ஹல்லேலூயா. தீர்க்கதரிசியை கொண்டு என்ன சொல்றாரு தெரியுமா? ஆனாலும் ராஜாவே, நான் சொல்லும் இந்த வார்த்தை ஒரு ஆலோசனை நான் சொல்றேன். இதை நீர் அங்கீகரித்து கொண்டு என்ன செய்யணும்? நீதி செய்யணும்.
அப்ப இந்த ராஜா என்ன செய்திருப்பான்? இது வரைக்கும் அநீதி செய்திருப்பான். ஹல்லேலூயா. அநீதி செய்திருப்பான். ஜனங்களுக்கு என்ன செய்திருப்பான்? இன்னைக்கு தேசத்துல தலைவர்கள் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக, ஜனங்களுக்கு விரோதமாக அநீதி செய்துட்டு இருக்கிறாங்க. பரலோகம் எல்லாம் கவனிச்சுட்டு தான் இருக்கு. ஹல்லேலூயா. என்னைக்கு பிடிக்குதுன்னு தெரியாது கூண்டோட. ஆமென். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை ஆனா ஆளுகை செய்கிறவர்களுக்காக நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அனுதினமும் ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. முரட்டு குணம் உள்ளவங்களுக்காகவும் ஜெபிக்க சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்க தானியேல் சொல்றார், நான் சொல்லி ஆலோசனை கேளு, நீ கொஞ்சம் நீதியை செய்து பாவங்களையும் சிறுமையானவர்களுக்கு இறங்கி உமது அக்கிரமங்களை அகற்றிவிடும். அப்ப சிறுமையானவர்களுக்கு இந்த ஆள் என்ன செய்திருப்பாரு? இந்த ராஜா அநீதி செய்திருப்பாரு. ஹல்லேலூயா. உன் பாவத்தை விடு, அக்கிரமத்தை விடு, ஏழை எளிய மக்களுக்கு நீ இனிமே அநீதி செய்யாத. ஹல்லேலூயா. நியாயத்தை செய். அப்படி செய்கிற பட்சத்துல உம்முடைய வாழ்வு நீடித்திருக்கலாம். ஹல்லேலூயா. அதான் ஒரு வருஷம் இன்னும் இருக்கட்டுமே. ஹல்லேலூயா. 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 கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இவ்வளவு நீ செய்தியா, ஒருவேளை உன் வாழ்வு நீடித்திருக்கலாம். ஆனா இந்த மனுஷன் என்ன செய்தான் தெரியுமா? ஹல்லேலூயா. கர்த்தர் கரெக்டா ஒரு வருஷம் கொடுத்தார். எத்தனை பேர் அந்த வசனத்தை வாசிச்சிருக்கீங்கன்னு தெரியல. தானியேல் 4வது அதிகாரம் 29வது வசனம். 12 மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனை மேல் உலாவிக் கொண்டு போது 12 மாதம் சென்ற பின்பு. 12 மாதம் என்ன? எத்தனை வருஷம்? ஒரு வருஷம். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு வருஷம் இருக்கட்டும். நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. கர்த்தர் சொல்ல இன்னும் ஒரு வருஷம். ஒரு வருஷம் 12 மாதம் கர்த்தர் கொடுத்தார். அந்த 12 மாசமும் எந்த பிரச்சனையும் இல்லை ராஜாவுக்கு. தானியேல் சொன்னது மாதிரி எதுவுமே என்ன செய்யல, நிறைவேறல. எந்த பிரச்சனையும் இல்லை. என்னதான் சொப்பனம் கண்டாலும் வெட்டியும் போடல, கிளைகளை அகற்றியும் போடல, எந்த பிரச்சனையும் இல்லை. எப்போதும் போல சம்பூர்ணமா சந்தோஷமா இருந்தார். அதனால இவர் என்ன செய்தாரு? மனம் திரும்பவில்லை. அநீதியை விடல, அக்கிரமத்தை விடல, பாவத்தை விடல. காரணம் என்ன? தண்டனை கிடைக்கல. ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவ பிள்ளைகளை ஒருவேளை செய்த பாவத்துக்கு, அநியாயத்துக்கு, அக்கிரமத்துக்கு தண்டனை இல்லைன்னு அசால்ட்டா இருக்காதுங்க. கர்த்தர் குறித்திருக்கிற ஒரு நாள் உண்டு. 12 மாதம் சென்ற பின்பு கரெக்டா ஒரு வருஷம் கர்த்தர் அளந்து கொடுத்தார். 12 மாசம் முடிஞ்ச உடனே தன்னாலேயே இவன் இப்ப உப்பரிக்கையின் மேல் உலாவி கொண்டு இருக்க போது சொன்னா, நான் கட்டின மகாபாபிலோன் அல்லவா, வாயில தொண்டையில இருக்கும் போதே ராஜ்யபாரம் அவனை விட்டு நீங்கிச்சு. இப்ப பரலோகத்தில் சொல்லப்பட்ட தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஹல்லேலூயா. மனம் திரும்பாத பட்சத்துல, ஹல்லேலூயா, நானாலும் சரி, நீங்களானாலும் சரி, இதை கேட்கிற யாரானாலும் சரி, மனம் திரும்பாத பட்சத்துல பரலோகம் என்ன தீர்மானம் எடுக்கிறதோ அந்த தீர்மானத்தை நிறைவேறும். ஹல்லேலூயா. நிறைவேற்றும். ஹல்லேலூயா. அது வரைக்கும் தருணங்கள் கிடைக்கும். ஹல்லேலூயா. காலங்கள் கர்த்தர் தருவார், மாதங்கள் தருவார், நாட்களை தருவார். எங்கேயோ போய் வசனங்களை கேட்பீங்க. கிடைக்கிற நேரத்துல கேட்கிற வசனங்களை கேட்டு அதன்படி செய்ய பழகணும். ஆமென். ஹல்லேலூயா. 12ஆம் மாசம் முடிஞ்ச உடனே ஐயா ரொம்ப ஜாலியா மாடிக்கு மேல உலாவி கொண்டிருந்த உடனே கர்த்தர் கொடுத்த தண்டனை என்ன செய்தது? நிறைவேறினது. ஒரு வருஷம் கர்த்தர் பார்த்தார். ஒரு வருஷம் கொடுத்து மனம் திரும்பாத நேபுகாத்நேச்சருக்கு 7 வருஷம் கடும் தண்டனை. ஹல்லேலூயா. இருக்கிறீங்களா? ஒரு வருஷம் கொடுத்து மனம் திரும்பல. எத்தனை வருஷம் கடும் தண்டனை? 7 வருஷம். மனுஷனா இருக்கல, அவன் இருதயத்தை கர்த்தர் அப்படியே தூக்கி மாத்தி மிருகங்களுடைய இருதயத்தை உள்ள வச்சார். மிருகத்தை போல புல்ல தின்ன காட்டுல வனவாசம் 7 வருஷம். ராஜ கொட்டாரத்தில் இருக்க வேண்டிய ஒருத்தனுடைய ராஜ மகிமை எல்லாம் அவனை விட்டு எடுபட்டு போயிடுச்சு. பரலோகம் ஒரு காரியத்தை தீர்மானம் பண்ணணும்னா அதை பண்ணணும்தான். ஆனா அதற்கும் ஒரு சின்ன ஒரு எக்ஸ்கியூஸ் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. போன வாரத்துல படிச்சோம், கர்த்தர் நம்மை நினைத்து இருக்கிறார். அழிவில் இருந்து கர்த்தர் பாதுகாக்கும்படியாக யார் தேவ சமூகத்திலே உபவாசத்தோடு அழுது கண்ணீரோடு ஜெபிப்பீங்களோ உங்களுக்கான ஒரு நேரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த டைமுக்குள்ள, குறித்த நேரத்துக்குள்ள திரும்பினீங்கன்னா ஆசீர்வதிப்பார். விடுதலை தான். ஹல்லேலூயா. அந்த கேட்டன் சிவட்டு விரியனை போல இருந்தவனா விடுதலையே இல்லை. ஹல்லேலூயா. 7 வருஷம் படாப்பாடுபட்டான். மாட்டை போல புல்லை மேய்ந்தான், சாப்பிட்டான். நகையெல்லாம் என்ன மாதிரியாச்சு? மிருகத்தினுடைய நகங்களை போலாச்சு. அவனுடைய பற்கள் எல்லாம் மிருகத்தினுடைய பற்களை போலாச்சு. ஒரு மனுஷனுடைய அவஸ்தை, மனம் திரும்பாத பட்சத்துல ஒரு மனுஷனுடைய அவஸ்தை. அவனுடைய முடியெல்லாம் மிருகமாச்சு. 4ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. எனக்கு நேரம் இல்லை வாசிக்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனா கர்த்தர் அவன் மேல ஒரு இரக்கம் வச்சிருந்தார். ஹல்லேலூயா. அவனுக்கு என்ன தெளிந்தது? புத்தி
தெளிந்தது. ஹல்லேலூயா. வாசிக்கலாம் அந்த ஒரு வசனத்தை கூட. தானியேல் 4வது அதிகாரம் 24 நாட்கள் சென்றபின்பு நேபுகாத்நேச்சாராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன். என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. அப்பொழுது நான் உன்னதமான ஸ்தோத்திரித்து என்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக இருக்கும். அந்த நாட்கள் சென்றபின்பு, எந்த நாட்கள்? 7 வருடங்கள். ஒரு வருஷத்துக்குள்ள மனம் திரும்பின இந்த பிரச்சனை உண்டா? ஹல்லேலூயா. வசனத்தை சொல்ற நேரம் கீழ்ப்படிச்சிருந்தா பிரச்சனை இல்லை. ஹல்லேலூயா. இயேசு பிரசங்கிச்சதை மனம் திரும்புங்கள். பரலோகத்துல ஏன் யாரும் மனம் திரும்பலையா? எதுக்கு திரும்ப சொன்னாரு? அனுதினமும் என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். மனம் அது போன போக்குல போயிட்டே இருக்கும். கண்ட்ரோல் இல்லை, அதுக்கு பிரேக் இல்லை மனத்துக்கு. யாருக்காவது இப்ப நீங்க எங்க இருக்கிறீங்க, தலையாட்டுறீங்க, எங்க இருக்கிறீங்கன்னு கர்த்தருக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஹல்லேலூயா. அது பிரேக் இல்லாத வண்டி மாதிரி எங்கேயோ முட்டிட்டு தான் நிற்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். ஆனா இவனுக்கு ஒரு நாள் புத்தி தெளிந்தது. ஹல்லேலூயா. கண்களை ஏறெடுக்கிறான். அதுவரை கண்ணை ஏறெடுக்கல. உலக மயக்கம், ஐஸ்வர்யம், சம்பத்துக்கு மேலதான் கண்ணு இருந்தது. லாக்கர்ல எத்தனை பவன் இருக்கு, அங்கதான் கண்ணு இருக்கு. உன் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உன் இருதயமும் இருக்கும். ஹல்லேலூயா. பரலோகத்துல பொக்கிஷத்தை சேர்த்து வைங்க. அங்க பூச்சி என்ன செய்யாது? அரிக்காது. திருடன் கண்ணை விட்டு திருடவும் செய்ய மாட்டான். இன்னைக்கு 2 ஒரு பவன் ஒன்னே இல்ல. சிலவங்களுக்கு பவனே இல்ல, சாதா சும்மா போட்டுட்டு அலையிறாங்க. அது கூட ரோட்ல ராத்திரி போட்டுட்டு போக பயப்படுறாங்க. ஏன் தெரியுமா? பவன்னு நினைச்சு எவனாலும் கத்தி வச்சிடக்கூடாது. தேவையா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் விரும்புகிறது ஒரு பூரண ரூபவதியை, பூரண அழகுள்ள, ஹல்லேலூயா, ஒரு கற்புள்ள கன்னிகையை தான் கர்த்தர் என்ன செய்கிறார்? மணவாட்டியாக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதற்கு நாம் ஆயத்தமாக்கி கொண்டிருக்க வேண்டும் அனுதினமும். ஆமென். இவனுக்கு புத்தி தெளிஞ்ச உடனே அந்த நாட்கள், அப்போ ஒரு மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாட்கள் 7 வருஷம். அது முடிஞ்சவரை அவனுடைய புத்தி திரும்ப வந்தது. அவன் ஆண்டவரை நோக்கி மன்னிப்பு கேட்டான், எல்லாம் செய்தான். கடைசியில அவன் எப்படி ராஜ மேன்மை, ராஜாங்கம் அவனுக்கு இருந்தது, அதெல்லாம் அவனுக்கு திரும்ப வந்தது. நான் சுருக்கமா சொல்லிவிடுறேன். ஹல்லேலூயா. 1 வருஷம் கர்த்தர் கொடுத்த நிபந்தனை ஜாமீன என்ன செய்தான்? தண்டனை. அதனால 7 வருஷம் கடின தண்டனை. ஹல்லேலூயா. கடின தண்டனை. 7 வருஷம் கடின தண்டனை வேணுமா? கர்த்தர் தந்திருக்கிற இந்த நாட்களில் கர்த்தருக்காக எடுக்க போறீங்களா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? நிறைய காரியங்களை நான் எடுத்தேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. துன்மார்க்கமா திரிஞ்சு மனம் திரும்பாம பாவத்தை செய்து எல்லா அக்கிரமங்களையும் அநியாயங்களையும் நடப்பிச்ச காலங்கள் எல்லாம் போதும். ஹல்லேலூயா. எல்லாரும் மலங்கள் படிவிடலாம், நான் எழுமி நிற்கலாம். ஹல்லேலூயா. 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 தேவ பிள்ளை தூற்றுக்கூட அவர் கரத்தில் இருக்கிறது. அவர் களத்தை பெருக்கி கோதுமை மணியை தான் சேர்ப்பார். ஹல்லேலூயா. இப்பொழுதே கோடரியானது எங்க வச்சிருக்கிறது? மரத்தின் வேற கனி கொடுக்கிற அனுபவம் இருக்கிறதா? கர்த்தர் நம்மிடத்துல இருந்து இன்னைக்கு என்னத்தை எதிர்பார்க்கிற? எதை கொடுக்குறீங்க கர்த்தருக்கு? காணிக்கை எல்லாம் கொடுக்க வேண்டாம். ஹல்லேலூயா. அது உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும்னா கொடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அதை பற்றி நான் சொல்ல வரல. கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை, கர்த்தர் விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழ்றீங்களா? ஹல்லேலூயா. பரலோகம் எல்லாவற்றையும் கவனித்து பார்த்து கொண்டே இருக்கிறது. பரிசுத்த காவலாளன், உங்களுக்கு உரிய காவலாளர் என்ன கவனிச்சு பார்த்து கொண்டு எப்படி இருக்கிறீங்க? உங்க இருதயம் என்ன யோசிக்கிறது? உங்க மனம் என்ன யோசிக்கிறது? ஹல்லேலூயா. கால் எந்த இடத்துல எல்லாம் போகிறது? வாய் என்னென்ன பேசுகிறது? ஹல்லேலூயா. என்னென்ன செயல்பாடுகள், என்னென்ன செய்திருக்கீங்கன்னு பரலோகம் எல்லாம் உற்று பார்த்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனா கர்த்தர் ஈவா இரக்கமாய் 1 வருஷம் கூட பார்க்கலாமே. ஹல்லேலூயா. கொஞ்சம் பொத்தி எரு போடுவோமே, கொஞ்சம் தண்ணீர் ஊற்றுவோமே. ஹல்லேலூயா. கொஞ்சம் வசனத்தை சொல்லி கொடுப்போமே. ஹல்லேலூயா. கனி கொடுத்தா சரிப்பா, 1 வருஷம் பார்ப்போம். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு எத்தனை வருஷங்கள் கர்த்தர் தந்திருக்கிறார். நீட்டி தாரார், எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் தாமதிக்க வேண்டாம். மனம் திரும்ப வசனத்துக்கு கீழ்ப்படிய தாமதிக்க வேண்டாம். ஞானஸ்நான சத்தியத்திற்கு கீழ்ப்படிய தாமதிக்க வேண்டாம். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள தாமதிக்க வேண்டாம். ஒரு வேறுபட்ட வாழ்க்கை வாழ தாமதிக்க வேண்டாம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அர்ப்பணிப்பீங்க? ஹல்லேலூயா. 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 இந்த 1 வருஷம் கூட இருக்கட்டுமே.
உங்க குடும்பத்துல எத்தனை பேருக்கு இருதயங்கள் உடையட்டுமே. ஏதோ பார்வையாளராக இருக்காதுங்க. ஹல்லேலூயா. கேட்ட வசனம் இருதயத்துல கிரியை செய்துன்னா, அப்பா என்கிட்ட என்னப்பா உமக்கு பிரியம் இல்லாமல் இருக்கிறது ராஜா, உம்மை விட்டு தூரம் போன அநேக அனுபவங்கள் உண்டே ஆண்டவரே, என் புத்தி தெளியட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எதுல எல்லாம் தெளிவு வரணுமோ, எதுல எல்லாம் எழும்பணுமோ அதை எழும்புங்க. ஹல்லேலூயா. தூசியை உதறி விட்டு எழும்பணும். ஹல்லேலூயா. எழும்ப வேண்டிய இடத்துல எழும்பினதான். அப்படியே இருந்தீங்கன்னா ஒண்ணும் செய்ய முடியாது கர்த்தராலே. ஹல்லேலூயா. இளைய குமாரன் ஒரு நாள் திரும்பி வந்த நாமே அவனுக்கு புத்தி தெரிந்தது. அதே மாதிரி 7 வருஷங்கள் கடின தண்டனை அனுபவித்த நேபுகாத்நேச்சாருக்கு ஒரு நாள் புத்தி தெரிந்தது. ஹல்லேலூயா. புத்தியில மந்தம் இருக்க கூடாது. ஹல்லேலூயா. நல்ல ஞானம் வேணும் தேவ பிள்ளைகளுக்கு. நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. இது ஒரு பொல்லாத காலத்துல வந்து இருக்கிறோம். ஹல்லேலூயா. 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 இன்னும் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாத நபர்கள் குடும்பத்துல எத்தனை பேர் இருக்கிறாங்க? எல்லாருக்கும் கண்ணீர் விட எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? ஆண்டவரே, ஒரு வருஷம் கூட பாருங்கப்பா. ஆண்டவரே, கொஞ்சம் கூட நாட்கள் தாங்கப்பா. நான் திறப்பில நிக்க போகிறேன் ஆண்டவரே. இயேசுவே அப்பா, இரக்கல் செய்யுங்கப்பா, இரக்கல் செய்யுங்கப்பா. ரட்சிப்பு வெளிப்படட்டுமே, ஒரு மாற்றம் உண்டாகட்டுமே, புத்தியில ஒரு தெளிவு உண்டாகட்டுமே. ஹல்லேலூயா. பாவத்தை விட்டு மனம் திரும்பட்டுமே, அக்கிரமத்தை விட்டு மனம் திரும்பட்டுமே. யாருக்கும் தெரியாமல் அந்தரங்கத்தில் செய்கிற பாவங்கள், அந்தரங்கத்தில் செய்கிற அநியாயங்கள், ஹல்லேலூயா, எல்லாம் பரலோகம் கவனித்துக் கொண்டிருக்கிறது. கவனித்துக் கொண்டிருந்த பாவம் நிறைவேறும் போது கர்த்தர் பரிசுத்த காவலாளனை அனுப்புவார். இது போதப்பா, நீ இருந்தது போதும் என்று கர்த்தர் சொல்ல யாரும் அனுமதிக்க கூடாது. ஏன் தெரியுமா? ஹல்லேலூயா. நமக்காக பரிந்து பேசுகிறவர் இயேசு பிதா வலது பாரிசத்தில் இருக்கிறார். அவர் சொல்கிறார், அப்பா கொஞ்ச நாள் கூட பார்ப்போமே. ஹல்லேலூயா. கொஞ்ச நாள் கூட பார்ப்போமே. நான் ரத்தம் சிந்தினேன், இந்த மனுஷனுக்காக நான் ரத்தம் சிந்தினேன், இந்த நபருக்காக நான் ரத்தம் சிந்தினேன். ஆண்டவரே, கொஞ்சம் கூட பார்ப்போம் அப்பா, ஒரு வருஷம் பார்ப்போம் ஆண்டவரே. பிதாவின் வலது பாரிசத்திலே பரிந்து பேசுகிற இயேசு நமக்காக இருக்கிறார். மறந்து விடாதுங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் இருக்கிறோம்னா அந்த அப்பா நம்ம செய்கிற அக்கிரமங்கள், பாவங்கள், மீறுதல்கள் நிமித்தம் நம்ம எத்தனையோ நேரத்துல பல அடிகளை பட வேண்டிய நேரத்துல கர்த்தர் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, இறங்குங்க. ஹல்லேலூயா. அடிமரம் இருக்கிற வரைக்கும் ஒரு நம்பிக்கை உண்டு. ஹல்லேலூயா. அடிமரத்தை ஆண்டவர் வெட்ட சொன்னார். ஹல்லேலூயா. நல்லா மனசிலாக்கி கொள்ளுங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடிமரம் என்ன இருக்கு? ஹல்லேலூயா. அது துளிர் வரும். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்க ஜெபித்துக் கொண்டிருக்கிற காரியத்துல உங்களுக்கு மேல் ஒரு நம்பிக்கை உண்டு. கர்த்தர் ஒரு நம்பிக்கையை வைத்திருக்கிறார். அந்த அடிமரம் இன்னும் உள்ள இருக்கிறது, அதிலிருந்து துளிர் வரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. செத்து போன அனுபவங்கள் மீண்டும் துளிர் விடும். ஹல்லேலூயா. பட்டு போன அனுபவத்துல மீண்டும் ஒரு துளிர் வரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இன்னும் ஒரு வருஷம் பார்ப்போமே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் படிப்பீங்க அப்பா? இயேசுவே. ஹல்லேலூயா. 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 கனி கொடுக்கிற அனுபவங்கள் வரட்டும். வாழ்க்கையில கனி கொடுக்கிற அனுபவங்கள் வரட்டும். ஹல்லேலூயா. வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே நல்ல ஆண்டவரே சுவண்டை. வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே நல்ல ஆண்டவரே சுவண்டை. கட்டின வீடும் நிலம் போற்றும், கட்டிடும் உறவினரும், கட்டின வீடும் நிலம் பொருளும், கண்டிடும் உறவினரும், உறவில் தேவன் நாடி போனார், உறவுகளோடு வருவதில்லை. வருவாய். இந்த உலகத்தில் சம்பாதிச்ச எதுவும் கூட வராது, எந்த ஐஸ்வர்யமும் கூட வராது, எந்த பணமும் கூட வராது, எந்த பொண்ணோ பொருளோ கூட வராது.
எத்தனை பேர் இயேசுவுக்காக முழுமையாக அர்ப்பணிக்க தயாரா இருக்கிறீங்க? எத்தனை பேர்? ஒருவேளை நீங்க ஓடிக்கொண்டிருக்கலாம், பணத்தை நம்பலாம், பொருளை நம்பலாம், வீட்டை நம்பலாம், ஐஸ்வர்யத்தை நம்பலாம், பொண்ணை நம்பலாம், எதுவும் கூட வராது. எல்லா மனுஷனுக்கு நியமிக்கப்பட்ட மரணம் என்று ஒன்று வரும்போது எதுவும் கொண்டு போக முடியாது. இன்னைக்கு கத்து சொல்றேன், இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். அவருடைய சத்தத்துக்கு எத்தனை பேர் கீழ்ப்படிய போறீங்க? ஆண்டவரே நீங்க போதுமப்பா, என் புத்தியில தெளிவில்லப்பா. நான் இருக்க வேண்டிய இடம் ஒண்ணு, ஆனா நான் இருக்கிற இடம் மற்றொன்னப்பா. நீங்க விரும்புகிற இடத்துல நான் இருக்க விரும்புகிறேன். ஆண்டவரே நீர் எதிர்பார்க்கிறதை நான் செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன். எத்தனை பேர் சொல்லுவீங்க? சொல்றவங்க மாத்திரம் இடது கரத்தை மார்பில வைத்து வலது கரத்தை பரத்துக்கு நேராக உயர்த்தி கொண்டு, அப்பா ஆண்டவரே எனக்கு நீங்க தருகிற நாட்களில் ஏசப்பா, என் குடும்பத்துல என் பிள்ளைக்கு தருகிற வாழ்க்கை, என் பேர பிள்ளைக்கு, என் புருஷனுக்கு ஆண்டவரே நீ தந்திருக்கிற இந்த நாட்கள்ல நான் தரப்புல நிக்க போறப்பா. இயேசுவே ஒரு இறக்கல் செய்யுங்கப்பா, ஒரு ரட்சிப்பு வெளிப்படட்டுமே, பாவத்தில் இருக்க ஒரு மீட்பு வெளிப்படட்டுமே. ஆண்டவரே என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். எத்தனை பேர் அர்ப்பணிப்பீங்க என்ற காலவேளையில? என் குடும்பத்துக்காக இந்த பாவத்தை விட்டு என் பிள்ளை மனம் திரும்பணும், என் கணவன் மனம் திரும்பணும், என் மனைவி மனம் திரும்பணும், அல்லேலூயா, என் சொந்த பந்தங்கள் மனம் திரும்பணும். ஆண்டவரே கோடரியானது மரத்துக்கு வேற வைக்கிறது இருக்குது, ஆனா கர்த்தர் வெட்ட அனுமதிக்கல. எவ்வளவு நல்ல தெய்வம். அல்லேலூயா, தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் வெட்ட அனுமதிக்கல. வெட்டினா கூட சொல்றாரு அடிமலை இருக்கட்டுமே. சில சோதனைகள், அல்லேலூயா, சில போராட்டங்கள் வாழ்க்கையில கர்த்தர் அனுமதித்து எப்படியாவது ரட்சிக்க வேண்டும். அல்லேலூயா, தகப்பன் சிக்ஷிக்கிறது போல சில சிக்ஷைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆனாலும் மனம் திரும்பாத சில கடின இருதயங்கள் அந்த கல்வாரிக்கு நேராக நமக்காக கோர சிலுவையை சுமந்த அந்த இயேசு, நமக்காக அடிக்கப்பட்ட அந்த இயேசு, நமக்காக இரத்தம் சிந்தின அந்த இயேசு நம்மிடத்துல எதையும் எதிர்பார்க்கல. அல்லேலூயா, நம்முடைய பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக, மீறுதல்களுக்காக அடிக்கப்பட்டார். அவருக்காக இந்த வாழ்க்கை முழுவதும் இத்தனை வருஷம் எப்படியோ வாழ்ந்திருப்பீங்க, எதையோ பேசியிருப்பீங்க, ஏதோ பண்ணியிருப்பீங்க. ஆனா இந்த காலை வேளையில எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? இனி ஒரு வாழ்க்கை இயேசுவுக்காக. அப்பா இனி ஒரு வாழ்க்கை நான் சொல்றேன், அப்பா இனி உள்ள வாழ்க்கை உமக்காக. அப்பா இயேசுவே, என் வாழ்க்கை உமக்காக. ஆண்டவரே உமக்காக. ஆண்டவரே உங்க சித்தத்தை என்னில் நிறைவேற்றுங்கப்பா. நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், நன்மைகள் திரும்ப நான் பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. நேபுகாத்நேச்சார் ராஜா திரும்ப எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டார். புத்தி தெளிந்த போதோ அவன் திரும்ப எல்லா மேன்மை இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டார். இன்னைக்கு எத்தனை பேருக்கு புத்தி திரும்ப வருகிறது? இழந்து போற எல்லாவற்றையும் கர்த்தர் திரும்ப தருவார். குடும்பத்துல சமாதானம் இழந்திருப்பீங்க, நிம்மதி இழந்திருப்பீங்க, தூக்கம் இல்லை, வைக்கிற ஆகாரம் புசிக்க முடியல, அவ்வளவு வேதனை குடும்பத்துல. அல்லேலூயா, இந்த காலை வேளையில அர்ப்பணிப்பீங்கன்னா முழு உள்ளத்தோடு, முழு இருதயத்தோடு, முழு மனசோட அர்ப்பணிச்சீங்கன்னா எல்லாவற்றையும் கர்த்தர் திரும்ப தருவார். அல்லேலூயா. ரட்சிக்கப்படும் பாவத்தின் அந்த அடிமைத்தனத்தில் இருக்கிறதை கர்த்தர் விடுவிப்பார். அல்லேலூயா, நல்ல தெய்வத்தை.